படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பைக். பாருங்க, நீங் அவங்க பொண்ணு நிர்மலா, அம்மா உத்தியா. 3 பேரும் ஒருத்தர் கூட சாலோமன்றன்ன ஆளு கூட வேற ஊருக்கு போறாங்க. அட என்ன ஒரு பயணம். சாலோமன் சொல்றாரு நல்ல வாழ்க்கைக்குன்னு. என்ன ஒரு அற்புத வாக்குறுதி. ஆனா சாலோமன் காரில இருந்து இறங்கியதும் உத்தியா கேக்குறாங்க, நீங் உனக்கு உண்மையா தெரியுமா நு. சாலோமன் எல்லாமையும் போய் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. நீங் மேல அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை பத்தி கேள்வி கேக்குறாங்க. அட என்ன ஒரு டென்ஷன். ஆனா நீங் பிடிவாதமா சொல்றாங்க சாலோமன் நல்ல ஆளுன்னு. நிர்மலாக்கும் உத்தியாவுக்கும் நல்ல பொருளாதார வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன ஒரு அருமையான தாய். அப்போதுதான் சாலோமன் திரும்பி வந்து அவன் ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிங்கிட்ட காசு கேட்டு நாளைக்கு கொடுத்துடுறேன்னு உறுதி கொடுத்தான். பல மாசத்துக்கு பிறகு சாலோமன் நீங்க கிட்ட ஒரு அதிர்ச்சி சமாச்சாரத்தை சொன்னான். அவன் குங்குணம் கடோம்னு ஒரு சடங்கு பண்ணி பணம் ஆசீர்வாதம் எல்லாம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தானாம். அதை கேட்ட நீங் எல்லாருக்கும் தெரியும்டா நீ ஏமாற்றுக்காரன்னு கத்திவிட்டா. சாலோமன் அவளை கேலி பண்ணினான். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி அவளை அடக்க முயற்சி பண்ணான். சடங்குக்கு சம்மதிக்கலன்னு நீங் சொன்னதும் அவளை அடிச்சு விட்டான். சரின்னு நீங் மனமில்லாம சம்மதிச்சா. ஆனா நிர்மலாவையும் உதியாவையும் கெடுக்காதேன்னு கெஞ்சினா. சடங்கு தயாரா நடந்தப்போ சாலோமன் சொன்னான், நான் நினைவு தெளிஞ்சா இந்த கயிட்டை பலமா பிடிச்சு இழுன்னு. அப்புறம் அவன் நீர்ல குதிச்சுட்டான். ஒரு சமாச்சாரம் அவன் தலையில அடிச்சுச்சு. அவனுக்கு நினைவு போச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்த நீங் கயிட்டை விட்டுட்டா. கடுப்பா இருந்த நீங் சடங்கு சாமான்களை எல்லாம் வீசி விட்டுட்டு சாலோமன் நீர்ல மறைஞ்சு போறத பார்த்துக்கிட்டா. 2 வாரத்துக்கு பிறகு நீங் நிர்மலா உதியா சின்ன வீட்ல நீங் நிர்மலா கிட்ட சீக்கிரம் டெச்சியா மாஸ்டர் கிட்ட போகணும், ஒரி கேமி கத்துக்கணும்ல கொஞ்சம் கூச்சலிட்டா. யூத்யா டெச்சியா மாஸ்டர் வீட்ல வேலை செஞ்சவன். அவனும் ரெடியா வந்தான். பின்னாடி நீங் வேலைக்கு போனா நிர்மலாக்கு குளிர்ச்சியான ஆடை வாங்கினா. அப்போ ஒருத்தன் வந்து சாலமன் என்கிட்ட எடுத்த காசை கொடுன்னு அவளை பிடிச்சுக்கிட்டான். அவன் பொண்ணு அவனை அடக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த அப்பா சாலமன் போலி ராணுவக்காரன். எங்க இருக்கான்னு கத்திக்கிட்டே இருந்தான். அவன் பொண்ணு அவனை கஷ்டப்பட்டு அங்கிருந்து கொண்டு போனா. பின்னாடி தெரிஞ்சது நீங் பஸ் டிரைவர்னு. பிறகு அவள் ஸ்கூட்டர்ல அம்மா நிர்மலாவை டெச்சியா மாஸ்டர் வீட்ல இருந்து எடுக்க போனா. ஆனா நிர்மலா அழுதுட்டு யூத்யா கையில இருந்தா. நீங் கவலையா என்னாச்சுன்னு கேட்டா. யூத்யா முதல்ல வீட்டுக்கு போகலாம்னு சொன்னான். சொல்லாம போனாங்க. போற வழியில நிர்மலா அழுதுட்டு இருந்தா. நீங் நிறுத்தினா. யூத்யா நீங் கிட்ட இடது பாதையை எடு, வலது பாதை ஆபத்தானது. ஆனா நீங் வேகமா போகணும்னு சுறுசுறுப்பா வலது பாதையை தேர்ந்தெடுத்தா. உத்யா பயந்து நீங் உனக்கு நிச்சயமா இருக்கான்னு கேட்டா. அடுத்த நொடி ரோடு பழுதாயிடுச்சு. ஒரு பெரிய விபத்து. எல்லாரும் தூக்கி வீசப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங் உயிர் பிழைச்சு எழுந்தா. உடனே நிர்மலாவையும் அம்மாவையும் தேட ஆரம்பிச்சா. அப்போ ஒரு ஆள் வந்து முன்னாடி பாதை ஆபத்தானதுன்னு எச்சரிச்சான். என் பொண்ணை தேடுறேன்னு நீங் சொன்னா. ஆனா அந்த ஆள் நீங்கை கடத்திட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்தாச்சு. நீங் ஒருத்தர்கிட்ட என் பொண்ணு இன்னும் காணாம போயிடுச்சுன்னு கதறினா. சில நிமிஷத்துல உத்யாவோட உடலை கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல வைச்சாங்க. அப்போ நதி கரையில உத்யா பேய் வந்து நீங் உனக்கு நிச்சயமா இருக்கான்னு கேட்டா. காட்சி மாறுது. ஒரு நீச்சல் பயிற்சியாளர் டெர்டா ஒரு பையனை நீச்சல் குளத்துக்குள்ள போக உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த பையன் பயந்துடுச்சு. அப்போ அவங்க சகாகுஸ் வந்து அந்த பையன் போலீஸ் அதிகாரி மகனும் அவங்க மகனை ஒரு தடகள வீரரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டு 1 வருஷத்துக்கு பணம் கட்டிட்டாங்கன்னு சொன்னான். அந்த பையனை பிடிச்சு குஸ்னு தண்ணீர்ல தூக்கி போட்டாரு. அப்போ குஸ் ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. காட்சி மாறுது. நிர்மலாவை தேடி ரெஸ்கியூ டீம் அலைஞ்சு துடிக்குது. நீங் கொஞ்சம் விறுவிறுன்னு சொல்றா, எல்லா மூளையையும் சோதிங்கன்னு. அவங்க மனசு ஸ்டேபிளா இல்லைன்னு சொல்லி ஜாப்ல இருந்து தூக்கிட்டாங்க. வேற வேலைக்கு போனா மனசு சோகத்துல தத்தளிக்குது, அங்கேயும் போக முடியல. அப்புறம் பாருங்க, இன்ஸ்டாகிராம் லைவ்ல மேக்கப் சாமான்களை ரிவ்யூ பண்றாங்க நீங். அப்போ பின்னாடி கர்டன் அசையுது. போய் பார்த்தா ஒண்ணுமில்ல. அதே நேரம் ரிங் லைட் பின்னாடி யூடியா பேய் தோணுது. திருப்பி பார்த்தா யாருமில்ல. அடுத்த நாள் ரெஸ்கியூ டீம்ல ஒருத்தர் வந்து சில உடைகள் சப்பாத்துகளை காமிச்சு கேக்குறாங்க. நிர்மலாவுடையதுன்னு சொல்லுங்கன்னு. நீங் நல்லா பாருங்க இல்லன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆள் சொல்றாரு, நிர்மலாக்கு நீச்சல் தெரியும்னு யாரோ சொன்னாங்கன்னு. நீங் சர்ப்ரைஸ் ஆகி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லைவ்ல நிர்மலா காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வாரம் அவள் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு பாதுகாப்பா திரும்புறதுக்கு கெஞ்சிட்டு இருந்தா. அப்புறம் தான் கதவை திறந்தா. ஞாபகங்கள் அள்ளுன்னு வந்தது. நிர்மலா யூட்யா எல்லாமே கண் முன்னாடி விரிஞ்சிச்சு. நிர்மலா என்ன செஞ்சா தெரியுமா? லைவ் ஸ்ட்ரீம் பண்றப்ப பிஸ்கட் டின்ல போன் வச்சு சிரமப்பட்டு இருந்தா. அதுக்குன்னு போன் ஸ்டாண்ட் சாஃப்டா கொடுத்தா. அட அந்த கருணை பாருங்க. இப்போ பாருங்க, உட்டியா ஆவி வந்து விசில விடுது. நீங் உனக்கு உறுதியா இருக்கான்னு கேக்குது. அடுத்த நாள் நீங் போட்டோ காப்பி சென்டர்ல சாந்தி பேனர்கள் அச்சடிக்கிறா.
அம்மாவுக்கு. அப்ப டெர்டா வந்தா. பேனரை பார்த்து அதிர்ந்து போயிட்டா. இது அந்த பாலத்துல ஆக்சிடென்ட்ல இறந்த பாட்டிதானா கடைக்காரர்கிட்ட கேட்டா. ஆமா, இந்த ஸ்கூட்டர்ல வந்தவங்க அவங்க மகள் தான். நிர்மலா. இப்ப எங்கே இருக்கா தெரியல. சாஞ்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. டெர்டா அவங்க பேப்பர்களை காப்பி பண்றதுக்கு கொடுத்தா. அப்ப கடைக்காரர் நிர்மலாவோட ஃபார்ம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் அகாடமில துரா நினைச்சு பாருங்க. நிர்மலா எப்படி ஸ்விம்மிங் கிளாஸ்ல பங்கேற்றாங்கன்னு. அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்துடுச்சு. பாருங்க, அந்த ஆளு பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு இருக்கார். 10 நாள் ஆச்சுன்னு அடாங் நீங்கிட்ட சொல்றாரு. நிர்மலாவை கண்டுபிடிக்க சான்ஸ் 0ன்னு. டென்னு நம்புறோம்னு. உடம்பு நிறைய தூரம் போயிருக்கும்னு. ஆனா நீங்க என்ன பண்றாங்கன்னா, என் பொண்ணு உயிருடன் இருக்கு. நீங்க கடவுளா? யாருடைய விதியையும் நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. அடாங் சாரி சொல்லி ரிசர்ச் பண்ணித்தான் இந்த கன்க்ளூஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இரவுல நிங்கா வீட்ல ஒருத்தியா அழுதுட்டு இருக்காங்க. நிர்மலாவ ஞாபகம் வந்து. அப்புறம் அவங்க மறுபடியும் லைவ்ல வந்து எங்க போய் உதவி கேட்டதுன்னே தெரியல. என் பொண்ணு இன்னும் காணாம போயிருக்கு. ரெஸ்கியூ டீம் தேடிட்டு இருந்தாங்க, ஆனா தேடலை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. கர்டன் போட போறாங்க. அப்போ பாருங்க, யூடி யாரிங் லைட் பின்னாடி இருக்காங்க. சடன்னு போன் ஆன் ஆகுது. அவங்க வேகமா அங்கிள் சரி பண்ணிட்டு லைவ் கண்டினியூ பண்றாங்க. என் பொண்ணு இருக்கேன்னு நம்புறேன். இல்லன்னா கூட அவங்க உடம்பையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. சடன்னு போன் ரொம்ப வேகமா சுத்துது. அவங்க பயந்து சேர்ல இருந்து விழுந்துடுறாங்க. அவள் அலங்கார பொருட்களை எடுக்கிறாள். அப்போ அந்த அலமாரி கதவு தானா திறந்துடுச்சு. உள்ளே ஒரு பாக்கெட். அடுத்த நாள் நிங் டெச்சியா கிட்ட அவன் துணியை திருப்பி கொடுக்கிறாள். நேத்து இரவு அவள் அலமாரியில கிடைச்சதுன்னு சொல்றா. அவள் அம்மா மறந்து வச்சிருந்ததுன்னு காரணம் சொல்றா. டெச்சியா அவள் பொண்ண பத்தி கேக்குறான். அவள் சத்தமில்லாம இல்லைன்னு கைய காட்டுறா. போறப்ப அவள் அம்மாவோட வேலையை தான் பார்க்கலாமான்னு கேக்குறா. வேலை இல்லாம இருக்கிறாளாம். டெச்சியா சிறிது தயங்கறான். அவள் போக ஆரம்பிக்கிறா. அப்ப டெச்சியா கூப்பிடுறான். அடுத்த நாளே வேலைக்கு வர சொல்றான். அவள் சந்தோஷமா சம்மதிக்கிறா. பின்னாடி துரா ஒரு பாட்டு பேசுறவன்னு தெரியுது. கடந்த பகுதியில நம்ம நொறுங்கிய கனவுகளை பத்தி பேசினோம். இப்போ ஒரு மகா துயரத்தை பத்தி பேச போறோம். ரெக்கார்ட் பண்றா. அடுத்த நாள் அவள் நிங்கி பின்தொடர்ந்து ஒளிவுமறைவாக ரெக்கார்ட் பண்றா. ஒரு நாள் நிங் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போறா. பாலத்தில இருந்து கீழே பாக்குறா. அப்ப நிர்மலாவ பாக்குறா. அவள் கீழே ஓடுறா. நிர்மலா அங்க கிடைக்கிறா. அப்போ டெர்டா அவளை நிறுத்துறா. நிர்மலா. அவள் கற்பனையில மட்டும்தான். சட்டென்று காட்சி மாறுது. டெர்டா கஸ் கூட பேசுறா. நிங்கை அவங்க பாட்டுல அழைக்கணும்னு சொல்றா. அது வைரலாகும்னு கஸ் சப்போர்ட் பண்றான். ஆனா நீங்க சம்மதிப்பாளான்னா? டெர்டா நீங்க வீட்டுக்கு போறா. வீட்டு வாசல்ல நிக்குறா. கதவு தானா திறந்துடுச்சு. ஆச்சரியமா போச்சு. பயந்து பயந்து உள்ளே போறா. நின்னு கூப்பிடுறா. சுத்தி பாக்குறா. குடும்ப புகைப்படங்கள். சட்டென்று போன்ல படம் எடுக்கிறா. சி. யாரோ இருமல் சத்தம். பயந்துடுச்சு. முதலுதவி பெட்டி விழுந்துடுச்சு. தள்ளாடியபடி எடுக்கிறா. வேற ஒரு சத்தம். அந்த சத்தம் வர்ற இடத்துக்கு போறா. கதவை திறந்தா. உச்சியில இருந்து தண்ணீர் சொட்டறது. கை நீட்டினா. தண்ணீர் ரத்தமா மாறிடுச்சு. உச்சி சிவந்துடுச்சு. சட்டென்று உத்தியா சடலம் விழுது. யாரு நீன்னு கேக்குது. அடப்போங்க. பயந்து பயந்து துரா வீட்டை விட்டு ஓடிட்டான். அப்புறம் காட்சி மாறுது. நிங் டெச்சியா கிட்ட வேலை பாக்குறா. அப்போ ஒரு பொண்ணோட புகைப்படம். டெச்சியா சொல்றான், இவருடைய மகள் மாகோன்னு. 10 வயசு பெரியவளா இருப்பா. சரி, மாகோவும் அவள் அம்மாவும் ஜப்பானில இருக்காங்கன்னும் அவருக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னும் சொல்றான். அடேங்கப்பா. நிர்மலா ஜப்பானில காகித கரண்டி மடிக்க ரொம்ப பிடிக்குமாம். கரண்டிங்கன்னா நம்பிக்கை. 1000 கரண்டி மடிச்சா என்ன ஆசை வேணும்னாலும் நிறைவேறும். டெச்சியாவுக்கு நாட்டு மொழி சரியில்லைன்னா அவன் மொழிபெயர்த்து சொல்றான். அம்மா பொண்ணுக்குள்ள சக்தி வாய்ந்த பிணைப்பு இருக்கு. நிர்மலா உயிரோட இருக்காங்கன்னு நீ நம்பினா அவங்க உயிரோடத்தான் இருக்காங்க. அப்புறம் காட்சி மாறுது. டெர்டா நிங் வீட்ல எடுத்த புகைப்படத்தை காமிக்கிறாள் குஸ்க்கு. குஸ் சொல்றான், அந்த ஆளு சாலமோன். போலி ராணுவக்காரன். தாய்வானில போலி முதலீட்டு திட்டம், போலி வேலை வாய்ப்புன்னு ஏமாத்திட்டான். டெர்டா கேக்குறா, இப்போ எங்க இருக்கான்னு. குஸ் சொல்றான், கடன் வாங்கி ஓடி போயிருப்பான். கடன்ல மாட்டிக்கிட்டு. அடுத்த காட்சி. நிங் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய காகிதம் கட்டுவாங்கறா. டெர்டாவும் குசும் காத்திருக்காங்க. பாட்காஸ்ட்ல சிறப்பு விருந்தாளி ஆக சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றா தெரியுமா? 1000 ஓரியோமி கிரேன் செய்ய உதவி பண்ணீங்கன்னா மட்டும்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா நிங்கும் டெர்டாவும் கிரேன் மடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெர்டா நீங்க எவ்வளவு வலிமையானவங்கன்னு, இந்த சோகத்தை ஒருத்தாளா எதிர்கொள்ளற தன்னம்பிக்கையானவங்கன்னு பாராட்ட ஆரம்பிச்சா. ஆனா நீங்க என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு வேற வழி இல்ல. அப்புறம் டெர்டா உறங்கிட்டா. நிங் கிரேன் மடிச்சுட்டு இருந்தா. சடக்குன்னு ஒரு கிரேன் அசையுது. காத்துல அசைஞ்ச மாதிரி. விளக்கு மிளிர ஆரம்பிச்சுச்சு. ஒரு சத்தம் கேக்குது. நீ சரியா நினைச்சுக்கோ. நிங் அந்த சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பிச்சா. அவங்க உடம்பு கட்டுப்பாட்டை இழந்து விறுவிறுன்னு அசைய ஆரம்பிச்சுச்சு. தலை தாழ்ந்து போச்சு. டெர்டா பார்த்துட்டா. அப்போ நிங் தலையை ஒட்டியா பிடிச்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். டெர்டா பார்க்கல. டெர்டா அவங்கள சமாதானப்படுத்தி தண்ணீர் குடிக்க கொடுத்தா. சிறிது நேரத்துல நிங் சரியாயிட்டா.
அடுத்தது தெர்டா அந்த நேரம் நின்கிட்ட, இந்த காகித கிரேன்ஸ் உனக்கு நிர்மலாளை கண்டுபிடிக்க உதவும்னு உண்மையிலேயே நம்புறியான்னு கேட்டாங்க. நீங் என்ன நம்புறேன்னு முக்கியமில்லை, நான் சாமி இல்ல பாவம் பண்ணிருக்கேன்னு கத்திட்டா. நிர்மலா எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தா. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்திலேயே ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னு. அப்புறம் அந்த காகித கிரேன்ஸ் எல்லாம் ஆற்றில வீசிட்டா. அதே நேரம் தெருவுல நடந்துட்டு இருந்த டெச்சியா ஆற்றில மிதந்துகிட்டு இருந்த கிரேன்ஸ பார்த்துட்டான். அப்புறம் தெர்டா நீங்க டெச்சியா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் இன்டர்வியூக்கு வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு டெச்சியா வீட்டுக்கு வந்தா நீங்க அவன் வீட்டை சுத்தம் பண்றத பார்க்கிறான். அடுத்து காட்சி, குஸ் தெர்டா கிட்ட நிங்கை ஷாமன் கோவா சந்திக்க வைக்க சொல்றான். தெர்டா அவ கருப்பு மந்திரத்துல இன்ட்ரெஸ்ட் வைச்சிருப்பாளான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டா, குஸ் கடவுள் பயம் இருக்கிறவங்க கூட கஷ்டமான நேரத்துல கருப்பு மந்திரத்துக்கு போயிடுவாங்க. அவளை நல்லா சம்மதிக்க வைக்கணும் தான்னு சொன்னான். அப்புறம் டெச்சியா நீங் அவன் வேலை செய்யற இடத்தை சுத்தம் பண்றதை நிறுத்த சொன்னான். யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி. ஆனா அப்புறம் அந்த ரூமை காமிச்சான். அங்கே எறும்பு ரொம்ப இருக்குன்னும் சொன்னான். சில உயிரினங்கள் செடி வேர்களுக்குள்ளே போய் அவற்றை மென்று மென்று செடிகளை சாகடிக்கும்னு சொல்றாங்க. நீங் போனதும் அந்த அறையில ஒரு பயங்கரமான சீதளம். டெச்சியா கதவை அடைச்சிட்டு போனா. அப்புறம் தெர்டாவும் நீங்கும் தெர்டா அறையில போய் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. ஜகார்த்தால இருந்து இந்த சின்ன ஊருக்கு ஏன் வந்தேன்னு நிங் கேக்குறாங்க. தெர்டா சொல்றாங்க, விபத்துல ஆட்டக்காரி வாழ்க்கை போச்சுன்னு ஓடி வந்தேன்னு. நிங் சமாதானப்படுத்துறாங்க, ஒருத்தரையும் மறைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அந்த விபத்து உன் தப்பு இல்ல. அப்புறம் ரெக்கார்டிங் ஆரம்பிக்குது. தெர்டா தன் கதையை சொல்றாங்க. நிர்மலா அந்த இரவுலையே காணாம போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க. நிங் உறுதி செய்றாங்க. ரெஸ்கியூ டீம் தேடினாங்களா?ன்னு கேக்குறாங்க டெர்டா. தேடினாங்க, ஆனா சாக்குறதுன்னு நினைச்சு வேலையை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க நிங். அப்போ எப்படி உயிரோட இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்னு டெர்டா கேக்குறாங்க. அப்புறம் டெர்டா சொல்றாங்க, ஒரு குறுக்கிட்ட போகலாம்னு. அந்த ஒரிஜாமி கிரேன் பவர்ல நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணினா என்ன தப்புன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் டெர்டாவும் நிங்கும் குஸ்னு ஒருத்தர போய் பாக்குறாங்க. சாமியார் கோவா நிங்கிட்ட கதை சொல்றாரு. 7 நாள் வரைக்கும் உடம்ப விட்டு போனாச்சுன்னா ஆத்துமா ஒரு அந்நிய இடத்துல சிக்கி தவிக்குதுன்னு. 8ஆம் நாள்ல வலிமையான ஆவிகள் எங்க வேணாலும் போகலாம். 40 நாள் வரைக்கும். உங்க பொண்ணு நுர்மாலா இப்போ ஒரு இருண்ட இடத்துல சிக்கி இருக்கா. நிங் கேக்குறாங்க, அப்போ அவள் இன்னும் உயிருடன் இருக்கிறாளா? கோவா சொல்றாரு, ஒரு விஷயம் அவளை அந்த இருண்ட இடத்திலேயே பிடிச்சிட்டு இருக்கு, போக விடாம. தூரத்துல இருந்து தெர்டா மறைவா இந்த பேச்சை பதிவு பண்றா. கோவா சொல்றாரு, உங்க பழைய பாவங்களை நீக்கினா நுர்மாலா விடுபடலாம். நிங் குழம்பி போய் கேக்குறாங்க, என்ன பாவம்? கோவா சொல்றாரு, நான் பாவத்தை நீக்குன்னு சொன்னப்போ உங்க மனசுல முதல்ல என்ன வந்தது? நிங் அவங்க கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறாங்க, தப்பு பண்ணிருக்கிறதா தோணுற விஷயங்களை எல்லாம். பிறகு நிங் தெர்டா தாத்தியா வீட்டுக்கு போறாங்க. சம்பளம் முன்னாடியே வேணும்னு கேக்குறாங்க, சிறப்பான் போகணும்னு சொல்லி. அவன் சம்மதிக்கிறான். பிறகு தெர்டா சொல்றா, தாத்தியா நல்லவன் மாதிரி இருக்காருன்னு. ஆமா ஆமான்னு நிங் தலையாட்டினாங்க. அருமையான ஆளு, ஜப்பானில மகள் இருக்காங்க. சரி, விவாகரத்துன்னு சொன்னா உடனே துர்தா நடக்கிறது நிறுத்திட்டா. போ போன்னு நிங் கத்தினாங்க. அப்புறம் பாருங்க, நிங் துர்தா 2 பேரும் பஸ்ல சிரியோன் போறாங்க. அப்ப நிங் சொல்றாங்க, அவன்கிட்ட நான் பண்ணினது என் மிகப்பெரிய பாவம். பிளாஷ்பேக்ல விச்சக் சைக்கிள் சரி பண்றாரு. எங்க போறேன்னு கேக்குறாரு. நிங் சொல்றாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை சரியாயிடும், எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் மிடில் ஸ்கூல் பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் புரியுது. ரேஸ்ல மட்டும் தலை சுற்றுறவனை. விச்சக் சொல்றாரு, உனக்காக நான் கஷ்டப்படுறேன். நிங் கத்தறாங்க, போதும், எனக்கு வேணும்னு எல்லாத்தையும் நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். நீ ரேஸ்லயும் உன் நோய்வாய்ப்பட்ட அம்மாவையும் பாரு. உன் அம்மா கெட்டதுன்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலன்னு விச்சக் சொல்றாரு. நிங் நுர்மாலாவோட கையை பிடிச்சு போறாங்க. உத்யா அவங்களை ஃபாலோ பண்றாங்க. சாலமனோட காரில் ஏறுறாங்க. அவங்க போன உடனே விச்சக் கட்டுப்பாட்டை இழந்துட்டாரு. கலவரம். பெட்ரோல் சுத்தி வந்து விளக்குல பட்டு தீப்பிடிச்சிடும். நெருப்பு வேகமா பரவி அவரையும் சுட்டது. இப்போ நிங் சொல்றாங்க, அவர் நல்ல மனுஷன் தான். சீட்டு தாள வச்சு காமிக்கிறாங்க. தலைப்பு, கொடுமை. மனைவி விட்டு போனதால தீயிலே எரிஞ்சு சாவு. இருந்த இடம் வந்து சேர்ந்தாச்சு. வெளியில வெயிட் பண்ண சொல்றாங்க. நர்ஸ் சொல்றாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. இது முதல் தடவை இல்ல, பல தடவை ட்ரை பண்ணிருக்காரு. கதவு திறந்து உள்ளே போறாங்க. படுக்கையில எரிஞ்ச உடம்பு. சொல்றாங்க, வித்தியாசம், எனக்கு பைக் ஆக்சிடென்ட், யூரி இல்ல, நுர்மலா ஆற்றுல காணாம போயிட்டா. வித்தியாசம் கஷ்டப்பட்டு சொல்றாரு நுர்மலா. வெளியில தெர்டா ரகசியமா ரெக்கார்ட் பண்றாங்க. நிங் சொல்றாங்க, சாரி, நான் தான் இதெல்லாம் பண்ணேன். நுர்மலா காணாம போனதுக்கு நான் தான் காரணம். வித்தியாசம் கிண்டினு சொல்றாரு, கொல்லு. நிங் அவன் பக்கம் நெருங்கி வந்தா, சூனியக்காரி, உன்னை மன்னிப்பேன், நீ என்னை கொன்னான்னு சொன்னா. அப்போ நிங் ஒரு தலையணையை எடுத்து அவனை முழுசுமா போட்டு கொல்ல போறா. ஆனா எனக்கு முடியலன்னு சொல்லிட்டா.
அடுத்த நொடி விட்சாக் தன் நாவை ரொம்ப கடுமையா கடிச்சுக்கிட்டான். உடம்பு ஒருத்தா அடிச்ச மாதிரி அங்கிருந்து இங்கிருந்து அடிச்சுக்கிட்டு படுக்கையில இருந்து விழுந்துட்டான். தலையை படுக்கையில அடிச்சு அடிச்சு சாக்கிற வரைக்கும் அடிச்சான். அப்பதான் ஹாஸ்பிடல் ஸ்டாப் ஓடி வந்தாங்க. வெளியில டெர்டா பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தா. வீட்டுக்கு போற வழியில நிங் டெர்டா கிட்ட நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி நன்றி சொன்னா. பிறகு டெர்டாகஸ்க்கு ஃபோன் பண்ணி சரபோன்ல நடந்த எல்லாத்தையும் சொன்னா. ஜிஏ கிட்ட சொல்லுங்க, நிங் தன் பாவத்துக்கு நல்லா பரிகாரம் பண்ண சீரியஸா இருக்கா. நுர்மால கண்டுபிடிக்க GAWE உதவி பண்ணும்னு நம்புறேன்னு சொன்னா. வீடியோ வைரல் ஆனா என்ன பயன்? டெர்டா நிங் வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா. அந்த நேரத்துல நிங் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்து நேச்சுரல் லுக் டுடோரியல் பண்ணிட்டு இருந்தா. ஸ்கின்ல டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தா. சிறிது நேரத்தில் பாட்டிலிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. கண்களை மூடிக்கொண்டு அவள் முகத்தில் அந்த ரத்தத்தை பூசிக்கொண்டாள். கண்களை திறந்ததும் ரத்தத்தை பார்த்ததும் பயம் அவளை பிடித்தது. அப்போதுதான் விட்சாக் எறிந்த கை மோதிர விளக்கிலிருந்து வெளியே வந்து அவள் முகத்தை பிடித்தது. அவள் பின்னுக்கு தள்ளாடி அறைக்கு வெளியே ஓடினாள். பின்னால் பார்த்தாள், ஒன்றுமில்லை. அதிர்ச்சியில் உட்கார்ந்தாள். அதே கை அவள் காலை பிடித்தது. அவள் பயங்கரமாக கத்தினாள். தத்சுயா வீடு வரை ஓடினாள். அங்கே யூட்யாவின் ஆவி தெரிந்தது. இன்றிரவு இங்கே தங்கலாமா?ன்னு கெஞ்சினா. தத்சுயா சம்மதிச்சான். ஆவிகள் இருக்கான்னு நம்புறியா?ன்னு கேட்டாள். அவன் பதில் சொல்லல. அறையில் அவளை படுக்க வைத்தான். பிறகுதான் சொன்னான், எனக்கு ஆவிகளில் நம்பிக்கை இல்லை. என்னை தொல்லை செய்யும் ஆவி எதுவும் இல்லை. என்னை தொல்லை செய்யறது எறும்புகளும் என் பொன்னோட நினைவுகளும் தான் சொல்லிட்டு போயிட்டான். அப்போதுதான் யூட்யாவோட ஆவி அவனை பார்த்துக்கிட்டு நின்னுச்சு. நின் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கனவில் நுர்மாலாவை பார்த்தாள். அவள் கடந்த காலத்தையும் அவள் வேண்டுகோள்களையும். சரி, உதவிக்குன்னு சொன்னா நின் காது மூடி கிடந்தா. டேய் தூங்கிட்டா. அப்புறம் பாருங்க, ஆத்துல இருந்து ஒரு சடலம். அடுத்த நாள் தத்சுயா அவன் பொண்ணு மாக்கோவோட பழைய பிறந்தநாள் வீடியோ பாக்குறாரு. அடேங்கப்பா என்ன அழகு. அப்புறம் நின்கிட்ட பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணு, மாக்கோ பிறந்தநாள்னா இன்னைக்கு கொண்டாடுறோம்னு சொல்றாரு. நின் சரின்னு சொல்றா. அப்பதான் டெர்டா வந்து நின்கிட்ட கத்தரா. ஆத்துல ஒரு சடலம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றா. 2 பேரும் ஓடி போறாங்க ஆற்றோரத்துக்கு. நிங் பார்த்தா அது நுர்மாலா இல்லன்னு தெரியுது. அப்புறம் அவங்க காவாவ கிட்ட போறாங்க. காவா தொலைவுல நிக்கிறாரு. காவா சொல்றாரு, நீ தப்பு பாவத்தை தீர்த்துட்டே. யாருடைய சடலம்னு உனக்கு தெரியும் இல்லையா? நிங் சொல்றா, விட்டுடணும்னு நினைச்சேன், இல்லன்னா நானும் மூழ்கி போயிருப்பேன். காவா சொல்றாரு, நுர்மாலாவை அவன்தான் கிடத்தி வச்சிருக்கான்னு தெளிவா தெரியுது. நிங் சொல்றா, அந்த மனுஷன் சடலம் முன்னாடி சாரி கேளுன்னா காலை பழுது பண்ணுன்னா எப்படியும் நடக்காது. அவன் என்னையும் என் அம்மாவையும் நுர்மாலாவையும் கஷ்டப்படுத்தினான். காவா சொல்றாரு, நீ ஆற்று சுத்திகரிப்பு விழா. சாலமன் ஆவிய சக்தியை உடைச்சு நுர்மாலாவை விடுவிக்க இந்த விழா செய்யணும். அப்புறம் நின் கூப்பிட்டு கோவா ஆற்று விழாவுக்கு ரெடி பண்ண கஸ்கு சொல்றா. பாருங்க, நின் டெர்டாவை டெச்சியாவுக்கு அறிமுகம் பண்றா. டெச்சியா சொல்றான், அவங்க கிட்ட நிறைய குழந்தைகள் பயந்து போயிருக்காங்க. கோச்சிங்க ரொம்ப கடுமையா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. குழந்தைகளை நீச்சல் தெரியாம தண்ணியில விட்டுருவீங்கன்னு சொல்றாங்க. டெர்டா சொல்றா, இது ஒரு பயிற்சி முறை. டெச்சியா கேக்குறான், நுர்மாலா கூட உங்க பயிற்சியில பங்கேற்பாளர் தானே? அவளுக்கும் பயமா இருந்துச்சு. நிங் ஷாக்கா கேக்குறா, நுர்மாலா உங்க நீச்சல் வர்க்கத்துக்கு வந்தாங்களா? நீ எதுவும் சொல்லலையே. டெர்டா சொல்றா, ஆமா, ஒருத்தர் அவங்கள அழைச்சிட்டு வந்தாரு. நிங் கடுப்பா கேக்குறா, நீ நுர்மாலாவை சந்திச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே, என்ன மறைக்கிறே? டெர்டாவை அங்கிருந்து போக சொல்றா நிங். அப்புறம் டெச்சியா கிட்ட ஒரு உதவி வேணும்னு கேக்குறா. டெர்டா கஸ் கிட்ட கோவா என்ன பண்றாங்கன்னு கேக்குறா. கஸ் சொல்றான், நீ அந்த விழாவுல பங்கேற்க கூடாது. ஆண்கள் மட்டும் தான் இருக்கணும். பெண்கள் இருந்தா விழா அர்த்தமில்லாம போயிடும். டெர்டா கடுப்பா போயிடுறா. அந்த இரவு நிங் ஒரு பணப்பையை குஸ் கையில கொடுத்தா. போய் வீட்டுக்கு போன்னு சொல்லி ரிசல்ட் சொல்றேன்னு உறுதியா சொன்னான். கார்க்குள்ள டெச்சியா சமாதானப்படுத்தினான். நுர்மலா உன்னை பத்தி பெருமையா நினைப்பா. நிங் சொன்னா, நீங்க மாதிரி இழப்போட சமாதானமா இருக்க கத்துக்கணும். டெச்சியா சொன்னான், அதுக்குத்தான் என் வீட்டு கதவு எப்பவும் குழந்தைகளுக்கு திறந்திருக்கு. அவங்க வெறுமையை நிரப்ப உதவுவாங்க. குறிப்பா நுர்மலா. அவள் என் பொண்ணை நினைவுபடுத்தினா. அப்புறம் நீங்க வீட்டுல விட்டுட்டு போனான். கிராமத்து ஆட்கள் காட்டுல நுர்மாலாவை தேடி அலைஞ்சாங்க. சடங்கு நடந்துச்சு. சட்டன்னு ஒருத்தன் கத்தினான். நுர்மாலாவை கிடைச்சிடுச்சு. அந்த நேரத்துல டெச்சியா சடங்கு இடத்தை அமைதியா விட்டு போட்டான். குஸ் கவா நிங் வீட்டுக்கு வந்தாங்க. கதவை திறந்தா நுர்மாலா உடைகளை குஸ் கொடுத்தான். கவா சொன்னான், உன் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு கடுமையானது. நுர்மாலா இழப்பு உன் தண்டனை. யாராலும் உனக்கு உதவ முடியாது. அவளை தேட முடியாது. நிங் அழுது வாந்தி எடுத்தா. அவள் தடுமாறி உள்ளே நுழைஞ்சா. ஒரே குடிச்சா தண்ணீரை. கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அவள் கதறி கீழே விழுந்தா. சட்டென்ன யுடி யா விட்சாக் பேய்கள முன்னாடி நின்னுச்சு பாரு. பயந்து போய் கேட்டா, நுர்மலா எங்க? உங்க கூட இருக்கா?ன்னு. அப்புறம் அவள் அம்மா கிட்டவும் விட்சாக் கிட்டவும் கடைசியா நுர்மலா கிட்டவும் மன்னிப்பு கேட்டா. நுர்மலாவோட வார்த்தைகள் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, உனக்கு நுர்மலாவை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது.
நீயே போய் தேடி பிடிக்கணும் நடுங்கி நடுங்கி ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து கழுத்துல குத்திக்கணும்னு நினைச்சா. ஆனா அது ஹேர் கிளிப்னு தெரியுது. அப்பதான் துரா நினைவுக்கு வந்தது. தட்சியா நிர்மலாவுக்கு நீச்சல் பயிற்சி எப்படி சேர்த்து வச்சாருன்னு. நின் சொன்னதையும் நினைவு வந்தது. தட்சியாவுக்கு ஜப்பானுல பொண்ணு இருக்குன்னு. மாக்கோவும் நிர்மலாவும் ஒரே மாதிரி ஹேர் கிளிப் போட்டிருக்கிறத பார்த்து சந்தேகம் வளர்ந்தது. அவள் அறைக்கு போய் தட்சியா பத்தி தகவல் தேடினா. அதிர்ச்சியா ஒரு ஆர்டிகிள் கிடைச்சது. தட்சியா அவன் அம்மா பொண்ண கொன்னுட்டான்னு, ஆனா குற்றவாளி இல்லைன்னு சொல்லிருக்கான்னு. அவள் அந்த செய்தியோட புகைப்படங்களை எடுத்துட்டு குஸ்கிட்ட சொல்ல ஓடி போறா. ஆனா கோவா குஸ்ஸோட அப்பா ரகசியமா பேசுறத அவள் கேட்டுடாச்சு. அட பாவிங்க, சாலமன் குஸ் அப்பா கிட்ட எடுத்த காசை மீட்டு எடுத்தோம்னு நடிச்சு லிங்காவை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வந்தது. அந்த பாவம் மன்னிப்புன்னு சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. தெர்டா கோபத்தோட அவங்களை எதிர்த்து நின்னு அவங்க பொய்யை பிடிச்சு காமிச்சிட்டு கொதிச்சு போயிட்டா. பிறகு நீங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க போறா. ஆனா நீங்க தட்சியா வீட்ல இருக்கா. நீங்க நிர்மலாவை குளிக்க கூட்டிட்டு போனது உண்மையான்னு கேட்கிறா. ஆனா தட்சியா பதில் சொல்லாம பச்சை தேநீர் குடிக்க கொடுக்கிறான். அப்போ டெர்டா நிங்கா வீட்ல ஒரு நிழல் அசையிடத பார்க்கிறா. நிங்கா மறுபடியும் அந்த கேள்வியை தொடர்ந்து கேட்கிறா. சரி, தட்சியா இறுதியா சொல்றான். யூட்டியா முதல் தடவை நிர்மலாவை இங்க கூட்டிட்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவள் மகோ மாதிரி இருந்தா. அப்புறம் ஒரு பிளாஷ்பேக். தட்சியா கொடுத்த உடையை நிர்மலா போட்டிருக்கா. அவளை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப உணர்ச்சி. அவன் சொல்றான், எப்பவும் அவளை பார்க்கும்போது நிர்மலா, என் மகள் மேல இருந்த ஆசை அப்படியே பூச்செடியா உதிர்ந்துடுச்சு. அந்த நேரம் நின்குள்ளே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தட்சியா பொய்யன்னு கண்டுபிடிச்சேன். அவன் விவாகரத்து ஆனவன் இல்ல. அவன் பொண்டாட்டி பொண்ணு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு. அதுவும் அவன் வேண்டுமென்ன செஞ்ச ஆக்சிடென்ட். அதுலயும் நின் கேக்குறா. அந்த பாவப்பட்ட நாலு யூடியாவையும் நிர்மலாவையும் எடுத்துட்டு போனப்போ நிர்மலாவுக்கு வலி இருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டா தட்சியா சொல்றான். அவ தள்ளாடி விழுந்துட்டாளாம். ஓடிட்டு தடுமாறி விழுந்துட்டாளாம். அந்த நேரத்துல தர்தா வீட்ல வச்ச பயங்கரவான ஆவி காணும். அந்த ஆவி பயமுறுத்தி துரத்திடுச்சு. தர்தா பயந்தே ஓடி போயிடுச்சு. நின் கேக்குறா, ஏன் அவ விழுந்தா. தட்சியா டீ பத்தி பேசி மாத்திடுறான். மறுபடியும் நின் கேக்குறா, சரி உண்மையிலேயே என்னாச்சு, ஏன் அவளுக்கு வலி. தட்சியா சொல்றான், அவ சேட்டைக்காரி. மகோவும் சேட்டைக்காரிதான். எனக்கு சேட்டைக்கார பயல்கள் பிடிக்காது. அப்பாக்களை அவங்க மரியாதை பண்ணணும். அப்புறம் நின் சேலையும் ஹேர் கிளிப்பையும் சாமான்களை எடுத்து கேக்குறா. சரி, உண்மையிலேயே என்னாச்சு. நிர்மலா எங்கே இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு. ஒரு நிமிஷம் பின்னுக்கு போய் பாருங்க. தெட்சியா நிர்மலா அப்படின்னு சொல்லி அவளை அள்ளிக்கொண்டு போய்விட்டான். பயந்து போன நிர்மலா அலறி அடிச்சா. கீழே இறங்க முயற்சி பண்ணா. படிக்கட்டில தள்ளாடி விழுந்துட்டா. தெட்சியா ஓடி வந்து சேர அவள் வலியில அழுகுறா. அப்போதான் உட்டி வந்து சேர நிர்மலாவை விடுன்னு கத்தினான். அவளை உடனே அங்கிருந்து கொண்டு போயிட்டான். அந்த இரவுல டெட்சியா நிங்கோட ஸ்கூட்டரை கவனிச்சான். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நிங்கையும் உட்டியையும் பார்த்தான். பிறகு நிர்மலாவை கடத்தி போனான். சரியா கேளுங்க, டெட்சியா தன்னோட வேலை செய்யற இடத்துல நிர்மலாவை அடைத்து வச்சிருந்தான். அந்த இரவு நீங்க அவன் வீட்ல தங்கியிருந்தா. உதவி கேட்டு நிர்மலா அலறி அடிச்சா. ஆனா நீங்க அதை கனவுன்னு சொல்லி தள்ளி போட்டா. டெட்சியா சட்டன்னு நீங்க மேல டீ போட்டு எரிஞ்சான். சேட்டை பண்ணின குழந்தைகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சிரிச்சான். கை கட்டி வைச்சான். அப்போதான் டெர்டா வந்து அவனை ஓங்கி அடிச்சா. நிங்கோட கட்டை அவிழ்க்க முயற்சி பண்ணா. நிங் ஆச்சரியமா கேக்குறா, நிர்மலா இங்கேயா இருக்கா. சமநிலையை மீட்டிக்கிட்டான். டெர்டா கத்திய காட்டிட்டா. புஸ்னு அவளை அடக்கிவிட்டான். அடிச்சு அவள் நிலைகுலைஞ்சு விழுந்துட்டா. நின் நாற்காலியில கட்டப்பட்டா. டெட்சியா சிரிச்சு, இப்போ என் பொண்ணு உனக்கு ஓரிகாமி கிரேன் செய்யறது கத்துக் கொடுக்கும்னு சொன்னான். நிர்மலாவையும் கூட்டிட்டு போய் நிங்கிட்ட கத்திரிக்கோல் எடுத்து விரல் நுனியில வெட்டி ஒரு ஆவணத்தில கையெழுத்து போட வற்புறுத்தினான். நிர்மலா அவனுக்கு சொந்தம்னு ஆவணம் சாதிச்சிட்டான். டெர்டாவை கேலி செஞ்சு, இந்த காகிதத்துல நிர்மலா எனக்கு சொந்தம். அவளை அதிகமா கஷ்டப்படுத்தாதேன்னு கத்தினான். நிர்மலாவை பார்த்து, நீ ஓரிகாமி எப்படி செய்யணும்னு காட்டுன்னு சொன்னான். அப்போ லைட் மிங்கிச்சு. நிங் பேய் பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சா. உத்தியா அவளை அணைச்சிக்கிட்டா. ஆனா நிங் சட்டன்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆகி ரத்தம் வாந்தி வச்சு அவளை விடுன்னு கத்தினா. அவள் உயரமா தூக்கி போய் கீழே விழுந்து நாற்காலி உடைஞ்சு தன்னை விடுதலை செஞ்சுக்கிட்டா. டெட்சியா அதிர்ச்சியில காட்டுக்குள்ள ஓடிட்டான். நிர்மலாவையும் கூட்டிட்டு போயிட்டான். நிங் அவங்களை விரட்டி போனா. ஒரு முட்டுச்சந்தி. அவள் என் பொண்ணுன்னு நிங் சொன்னா. டெட்சியா அவள் என்கிட்ட சந்தோஷமா இருக்கான்னு அவசரமா பிடிவாதம் பிடிச்சான். கலவரம். நிங் அவனை நோக்கி எவ்வளவு வேகமா நடந்தா தெரியுமா. இருவரும் ஆற்றில தள்ளாடி விழுந்தாங்க. கொஞ்ச நேரத்துல டெர்டா வந்தா. நிர்மலாவை அணைச்சு புலம்பினா. சிறிது நேரம் கழிச்சு அதிசயம். நின் நீரில இருந்து எழும்பி வந்தா. அப்புறம் காட்சி மாறுது. நீச்சல் பள்ளிக்கூடம். டெர்டா ஒரு செய்தி கேக்குறா. சாலமன் சாவுல அலட்சியம் காட்டினதால நின் குற்றவாளின்னு தீர்ப்பு. அந்த மாசம் சிறை தண்டனை கழிச்சு விட்டாங்க. அவங்க பொண்ணு கடத்தல் வழக்குல முக்கிய சாட்சி.
ஜப்பான்காரன் டெட்சியா சம்பந்தப்பட்ட வழக்கு. பெண்கள் சிறையில இருக்கா. அப்புறம் தெரிய வருது நுர்மாலாவை டெர்டா பாத்துக்கிறா. அந்த மாசம் கழிச்சு நுர்மாலாவும் டெர்டாவும் நீச்சல் குளத்துல சந்தோஷமா விளையாடுறாங்க. ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற அடாங் நிங்கிட்ட வந்து உங்களையும் நுர்மாலாவையும் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றான். எங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு நிங் சொல்றா. அப்புறம் நீச்சல் குளத்துல டெர்டாவும் நுர்மாலாவும் சேர்ந்து குளிக்கிறாங்க. படம் முடியுது.